வெங்காரம் நஞ்சாயிடுச்சு நிறைய சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கு முறிவு நற்குன்றி வேர். வெங்காரம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான். இல்லைனா உங்கள் பாட்டிமார்கிட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக பொரிகாரம் சேர்த்துருப்பாங்க. அப்போ தான் அந்த முறுக்கு முறுமுறுன்னு வரும். அதிகபட்சமே 200 மில்லிகிராம் தான் இருக்கும். நீங்கள் ஒரு கேப்சூல் பார்த்தீங்கனாலே 500 mg. ஸோ ஒரு கேப்சூல் அளவு கூட இல்லை. அது போரிக் ஆசிடாக மாறிடும். அப்போ அதோட டாக்ஸிசிட்டி குறைஞ்சிடும். வெங்கார சுண்ணம் இருக்குது, வெங்கார செந்தூரம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் அதை ப்ராப்பராக ஃபார்முலேட் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அது நல்ல மருந்து. உங்களோட ஹோம் ரெமெடி எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவோம், அந்த பெட்டிக்குள்ளே இருக்க மருந்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். நான் ஒரு டாப்பிக்கை டச் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். நான் திரும்ப எல்லாருமே பெரும்பாலும் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாமே அந்த பர்டிகுலராக ரீசெண்டாக உள்ள அந்த வெங்காரத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் கூட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. முதல்ல இந்த இறந்த சகோதரிக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்ம ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம். இனி இப்படி ஒரு பிரச்சனை கண்டிப்பாக நடக்கக்கூடாது. அதுக்கு நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சித்த மருத்துவத்துக்கு மேலே ஒரு வன்மத்தை கொட்டுறதை நம்ம பார்க்க முடியுது. வெங்காரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நஞ்சு பொருள். அது இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு உள்ளது. அதை மருந்துன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சித்த மருத்துவத்தில் இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. இது தவறு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்டம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. முதல்ல வெங்காரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெங்காரம் அப்படிங்கிறது சோடியம் டெட்ரா போரேட். இதை சோடியம் பைகார்பனேட்டுன்னு சொல்லியே பல ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறாங்க, டயட்டிஷியன் சொல்லி. கொஞ்சம் பேர் இந்த வெங்காரத்தை படிகாரத்துக்கு கூட அப்படியே நிறைய கமெண்டில் இருக்குது. இது ஆலம், இது படிகாரம், நம்ம திருஷ்டிக்கெலாம் தொங்கிடும், இதை போய் சாப்பிட்டாங்க அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு தான் இவங்களோட நாலேஜ் இருக்குது. பெரும்பாலும் போராக்ஸ் அப்படிங்கிறத இவங்க இப்போ தான் கேள்விப்படுறாங்க. அதை நெட்டில் தட்டுறாங்க, கூகுளில் ஏஐயில் சொல்கிறத அப்படியே கொட்டுறாங்க. ஸோ இவங்க போராக்ஸ்னால் என்னென்னு கூட ஒரு ரிசர்ச் பண்ணியோ இல்லை அதை மெனக்கட்டு என்னென்னு பார்க்குறது இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு தவறு. இந்த எல்லாமே க்ளீனிங் பண்ணுறதுக்கு தான். இது ஒரு யூஸுமே இல்லாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நீங்கள் எல்லாருமே பேக்கிங் சோடா கேள்விப்பட்டிருப்பீங்க, சோடியம் பைகார்பனேட். இந்த சோடியம் பைகார்பனேட்டு நம்ம ஆப்பச்சோடான்னு சொல்லுவோம். இட்லியிலேருந்து ஆரம்பித்து ஆப்பத்துக்கு போடுறோம். அதே மாதிரி கேக்கு எல்லாத்துலேயுமே இந்த பேக்கிங் சோடா பரவலாக யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இந்த பேக்கிங் சோடா வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோத்துக்கு அவ்வளோ அழகாக எல்லாமே க்ளீன் ஆகும். அதுக்கும் நிறைய பேர் டிப்ஸ் சொல்லி நீங்கள் பார்க்கலாம். பல்லுலேருந்து ஆரம்பித்து கிளாஸை க்ளீன் பண்ணுற வரைக்கும் இந்த பேக்கிங் சோடா வச்சு க்ளீன் பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்போ பேக்கிங் சோடா நஞ்சா, அது க்ளீனிங் பண்ணுறதுனா அப்போ நம்ம அது எடிபிள் இல்லையா அப்படின்னா அதையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அடுத்ததான் நஞ்சா அப்படின்னு கேட்டால் நஞ்சு தான். இங்கே எல்லாமே நஞ்சு தான். சாதம் கூட நஞ்சு தான் அளவு கூடும்போது. ஸோ எல்லாமே இந்த அளவில் தான் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு லீத்தல் டோஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த டாக்ஸிகாலஜியில் ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த டாக்ஸிட்டியை நம்ம மெஷர் பண்ணணும். நம்ம சாதாரண கல்லுப்போட டாக்ஸிசிட்டியோட லீத்தல் டோஸ், அதாவது இந்த அளவு எவ்வளோத்துக்கு மேலே எடுத்தால் இறப்பு ஏற்படும் அப்படின்னா 1 கிலோவுக்கு 2.5 கிராம். அப்போ 100 கிலோ இருக்கவர் நமக்கு 250 கிராம் கல்லுப்பு டேபிள் சால்ட் எடுத்தார்னா இறப்பு கண்டிப்பாக ஏற்படும். அதை விட இந்த போராக்ஸில் லீத்தல் டோஸ் அந்த டாக்ஸிட்டி கம்மியாக தான் இருக்குது. இது 1 கிலோவுக்கு 3.5 கிராமுக்கு மேலே எடுத்தால் தான் டாக்ஸின், அந்த டாக்ஸிசிட்டி. ஸோ இந்த உலகத்தில் டாக்ஸிசிட்டி இல்லாத ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் அதோட அளவு ரொம்ப முக்கியம். சித்த மருத்துவத்துக்குன்னே உள்ள சிறப்பு என்னென்னா, எல்லாத்துக்கும் எது நஞ்சா மாறினாலும் அதுக்கு ஒரு முறிவு குறிப்பிட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தேன் நிறைய சாப்பிட்டு நஞ்சாயிடுச்சா, நெய் கொஞ்சம் சாப்பிடுங்க. நெய் சாப்பிட்டோன்னா அது முறிஞ்சிடும். நேர்வாளம் அப்படிங்கிறது சாதாரணமாக பர்கேட்டிவ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை. அந்த நேர்வாழ பருப்பு அதிகமாக சாப்பிட்டுட்டாங்க, அவங்களுக்கு ஓவராக மோஷன் போகுது அப்படின்னா கொஞ்சம் வசம்பை சுட்டு சாம்பல் ஆக்கி அதை மோரில் கலந்து சாப்பிட்டா உடனே பேதியும் வாந்தியும் நிற்கும். ஸோ இது யாருக்கு தெரியும்? சித்த மருத்துவருக்கு மட்டும்தான் தெரியும். அதேமாதிரி வெங்காரம் நஞ்சாயிடுச்சு நிறைய சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கு முறிவு நற்குன்றி வேர். இந்த நற்குன்றி வேரை கஷாயம் போட்டு குடித்தா அதோட நஞ்சு முறிஞ்சிடும். இதுவும் யாருக்கு தெரியும்? சித்த மருத்துவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு மருந்துக்கு ஒரு முறிவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெங்காரம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். ஆனால் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி அதை மருந்தாக எடுத்துகிட்டு இருக்கணும். அதை தாண்டி இந்த மாதிரி நஞ்சாயிடுச்சுன்னா அதுக்கு முறிவும் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி அதில் நம்மளை காத்துக்கணும். ஸோ எந்த வகையிலுமே அன்சேஃபாக நம்ம போகிறதுக்கு காரணம் ப்ரொஃபஷனலாக உள்ள மருத்துவத்திலிருந்து நம்ம விலகி போகிறது அப்படிங்கிறத திரும்பி நம்ம மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி வெங்காரத்தை அப்படியே யூஸ் பண்ண சொல்லி எந்த லிட்ரேச்சர்லேயும் குறிப்பிடலை. நம்ம சித்த மருத்துவத்தில் இதை ப்ராப்பராக குறிப்பிட்டிருக்காங்க. இதை எப்படி சுத்தி பண்ணோம்னா சில மூலிகை சாறில் கரைச்சி அதுக்கப்புறம் காய வச்சு எடுக்கலாம்.
இல்லைன்னா பொரிக்கணும். பொரிச்சு எடுத்தால் அது போரிக் ஆசிடாக மாறிடும். அப்போ அதோட டாக்ஸிசிட்டி குறைஞ்சிடும். இதை நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். நம்ம பொரிகாரம் கேள்விப்போம். முறுக்குலலாம் உங்கள் பாட்டிமார்கிட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக பொரிகாரம் சேர்த்துருப்பாங்க. அப்போ தான் அந்த முறுக்கு முறுமுறுன்னு வரும். அளவு குறைவா சேர்ப்பாங்க. அந்த அளவு பெரிய ஒரு 2 கிலோ 3 கிலோ மாவுக்கு கூட 2 கிராம் அந்த அளவில் சேர்ப்பாங்க. நம்ம மருந்தில் இதை வெங்கார பஸ்பம் இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜரில் வெங்கார சுண்ணம் இருக்குது, வெங்கார செந்தூரம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் அதை ப்ராப்பராக ஃபார்முலேட் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அது நல்ல மருந்து. அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அரிசி எடையிலேருந்து குண்டி எடை நம்ம அதிகபட்சமே 200 மில்லிகிராம் தான் இருக்கும். நீங்கள் ஒரு கேப்சூல் பார்த்தீங்கனாலே 500 mg. ஸோ ஒரு கேப்சூல் அளவு கூட இல்லை. அதுதான் இதோட அளவு. இதோட பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா எல்லாருமே மக்கள் ஹோம் ரெமடிஸ் இதில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸு, அதுவும் குறிப்பாக சாதாரணமாக ஏபிசி மால்ட் எடுத்துக்கங்க. இந்த அளவு ஃபேமஸ் ஆக காரணம் யூடியூப் தான். அதை ஆப்பில் கடிச்சு சாப்பிட்டு போகலாம், ஆனால் அப்படி இல்லை. அதை டிப்ஸாக மாற்றி மால்ட்டாக மாற்றி அப்படி யூஸ் பண்ணாங்க. இட்லி சாப்பிடவே கூடாது ஒரு பொருளாக்குனாங்க. சுகர் தொடவே கூடாது, பால் குடிக்கவே கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மீடியா தான். நார்மலாக எல்லாமே சாப்பிட்டு கரெக்டாக அளவில் போகிறது எல்லாருக்கும் தெரியும். எது தீங்கு எது நன்மைங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கம்ப்ளீட்டாக ஒரு பொருளை அவாய்ட் பண்ணணும், இது எடுக்கவே கூடாது, ஏதோ ஒல்லியாக அதுவும் ஸ்கெலிட்டனாக இருக்கிறது தான் அழகு, இந்த மாதிரி கொண்டு வந்த மீடியாவோட விளைவு தான் இந்த பிரச்சனை. முதல்ல ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், ஹோம் ரெமடி என்ன, மெடிசின் என்ன. ஹோம் ரெமடி அப்படிங்கிறது நம்ம லைஃப் ஸ்டைலில், அதாவது சில சப்ளிமெண்ட் மாதிரி லெவலில் இருக்கக்கூடியது மட்டும்தான் இந்த ஹோம் ரெமடி. நீங்கள் நம்ம சேனல்லே நிறைய ஹோம் ரெமடி பார்க்கலாம். எல்லாம் எப்படி இருக்கும், சிம்பிளாக நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும், உங்கள் பக்கத்துலேயே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அளவு எவ்வளோ எடுத்தாலும் பிரச்சனை இல்லாத அளவில் இருக்கணும். ஸோ அதுதான் ஹோம் ரெமடி. ஆனால் மெடிசின் அப்படிங்கிறது நீங்கள் எல்லா கையிலையும் கொடுக்க முடியாது. அது ப்ரொஃபஷனலாக அதுக்குள்ள சுற்றி முறை இருக்கணும், அதை எவ்வளோ டோஸு கொடுக்கணும், இது எல்லாமே அந்த ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அதை கையாளணும். அப்போ தான் அதோட ரிசல்ட் இருக்கும், அதே நேரத்தில் சைடு எஃபெக்ட் இருக்காது. ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அந்த ரிசல்ட்டு நல்லாயிருக்கும், காம்ப்ளிகேஷன் இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு நவீன மருத்துவத்திலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாதாரண கால்பால் எடுத்துங்க. அதை ரேப்பர் திருப்பி பார்த்தீங்கன்னா ஓவர் டோசேஜ் மே காஸ் லிவர் டேமேஜ்னு போட்டிருப்பாங்க. அப்போது பேராசிட்டமால் காய்ச்சலை குறைக்குது, ஓகே. அதை ஒரு கைட்லைன்ஸ் இல்லாமல் நிறைய எடுத்தால் என்ன ஆகும், அளவுக்கு மீறி எடுத்தாச்சுன்னா லிவர் டேமேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு மருத்துவர் கொடுக்கக்கூடியதை ஒரு கம்பவுண்டரோ இல்லை மெடிக்கல் ஸ்டாஃபில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் கொடுத்தாச்சுன்னா காம்ப்ளிகேஷன் ஆகுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே தான் சித்த மருத்துவத்திலே நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இங்கே அதை கண்டிக்கிறதுக்கோ தடுக்கிறதுக்கோ போதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தமான ஒரு நியூஸ். பொதுவாக இந்த வெங்காரம் வெயிட் குறைக்கிறதுக்கு இவ்வளோ எடுக்கணும்னு சொல்லி எந்த லிட்ரேச்சர்லையுமே கொடுக்கப்படல. இது இருமலுக்கு நல்லது, வாய்ப்புண்ணுக்கு நல்லது, வெங்காரம் மதுன்னு கொடுப்பாங்க. வெங்கார பஸ்பம் மூத்திர கிரிச்சல்னு சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், கல்லடைப்பு இந்த மாதிரி உள்ள பிரச்சனைக்கெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி இது இப்படி போச்சு நிறைய சாப்பிட்டாச்சுன்னா வெயிட் குறையும் அப்படிங்கிறது ஒரு எந்த மருத்துவத்துலையுமே இல்லாது. நாம் சித்த மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலோசனைக்கு பின்னாலையும் லிட்ரேச்சர் இருக்குது, ஆதாரம் இருக்குது. இந்த ஆதாரமே இல்லாத மக்கள் கொடுக்கக்கூடியது எல்லாமே டிப்ஸின் பேரில் மீடியாவில் வெளியே மக்களை ரொம்ப டைவெர்ட் பண்ணதான விளைவு தான் இந்த பிரச்சனை. இதுக்கு சித்த மருத்துவம் கண்டிப்பாக பொறுப்பேற்காது. அந்த கமெண்டில் கூட சொல்கிறாங்க சித்த மருத்துவத்துக்கு மேலே எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. பயத்துக்கு தேவையில்லையே. நீங்கள் ஒரு சித்த மருத்துவத்தை அணுகி அவங்க கொடுத்து இந்த மாதிரி ஆனால் இதுக்கு ஆயுஷில் கைட்லைன்ஸ் இருக்குது, ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் இருக்குது. இந்த மாதிரி சட்டத்துக்கு எல்லாமே உட்பட்டது தான் இந்த சித்த மருத்துவம். இதை தாண்டி நம்ம எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ எந்தெந்த அளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்படி பண்ணணும் எல்லாமே ஆக்டு. ஆனால் இந்த ஹோம் ரெமெடிக்கோ இதே மாதிரி ப்ரொஃபஷனல் இல்லாத மக்கள் பேசுறதுக்கோ தடுக்கிறதுக்கு தான் இங்கே ஆக்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா இன்னும் இந்த துறை நல்லாவே வளர்ச்சி அடையும். ஸோ இது புதுசு இல்லை. இது நம்ம சேனல்லே பாருங்கள், ஒரு 6 மாதம் முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு பையன் வெயிட் குறைக்கும்னு சொல்லி ஏதோ ஒரு சேனலில் ஃபாலோ பண்ணி சுகரே இல்லாமல் 15 நாள் எடுத்து லோ சுகர் ஆகி இறந்துட்டான். ஸோ இந்த சமூக ஊடகத்தில் வரக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம கூடாது. பக்கத்துக்கு ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட ஒரு ஐடியா ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா அவங்களே கைட் பண்ணி கொடுத்துட போகிறாங்க. எப்பொருள் யார் யார் வாய்க்கு இப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால் ஒரு இது வருதுன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு பொருள் இது என்ன அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் இருக்க சித்த மருத்துவர்கிட்ட கேட்டுக்கலாம். எல்லா இடங்களையும் இருக்காங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்க பிஎஸ்சியில் போய் கேட்டால் கூட அங்கே ஒரு சித்த மருத்துவர் இருப்பார். அவர் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாரு. இது ப்ரோஜனம் தானா அப்படின்னு. ஸோ அடுத்த முறை நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிராஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட ஒரு ஐடியா கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஹோம் ரெமெடி எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவோம், அந்த பெட்டிக்குள்ளே இருக்க மருந்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு ரெமெடி இருக்குது அப்படின்னா உங்களுடைய
உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கங்க. இதை தாண்டி உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சந்தேகத்தை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும்.